அன்பார்ந்த பியூட்டி ஆஃப் குமரி சேனல் குடும்ப நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போறது சவுதி அரேபியாவில் புல்லு, அதாவது ஆடு மாடுக்கு தேவையான புல்லு, கோதுமை இதெல்லாம் விவசாயம் பண்ணும்போது அந்த விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்க போறீங்க. வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்து லைக் பண்ணா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. My dear friends, today we are going to see the agriculture of Saudi Arabia. See how they are giving water to the farms and enjoy the video. அப்போ நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனை ஒன்று அமுத்திக்கிடுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பார்ந்த நண்பர்களே, இந்த ஃபார்ம் தோமா அல்ஜந்தல்ல இருக்கு. இது தோமா அல்ஜந்தல் சிட்டில இருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் உள்ள போனோம். போகிற வழியை பாருங்க. இது நீங்க பாக்குறது ஒன்னொன்னும் ஒவ்வொரு ஃபார்ம்ஸ், அதாவது ஒவ்வொரு தோட்டங்கள். சில தோட்டத்தில் புல்லு பயிரிட்டு இருக்காங்க, சிலதுல பேரிச்சம்பழம் மரம் நிக்குது. ஆனா பாருங்க, நீங்க இவ்வளவு பேரிச்சம்பழம் இருந்தாலும் அதுல 1 இல்லது 2 வேலைக்காரங்க தான் இருப்பாங்க. அவங்க அங்கே தான் தங்கி இருப்பாங்க. பாருங்க, இந்த மலை இந்த இடத்துல தங்கி அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. இங்கே இருந்து அவங்கள வேலையை வச்சிருக்கிறவங்க கொண்டு போய் ஏதாவது கொடுத்தாதான் கிடைக்கும். அதை நினைக்கும் போது நம்மளை படைச்ச இறைவன் எவ்வளவோ சந்தோஷமா வச்சிருக்காப்புல. நம்ம படைச்ச இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். உண்மையிலே அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு ஆள் 2 ஆள் வேலை செய்வாங்க. ஊர்லேருந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கி நேராக இந்த ஃபார்மில் கொண்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க சிட்டியே பார்ப்பாங்க. இதுக்குள்ள ஒரு சின்ன கம்பெனி இருக்குது. எல்லாமே பக்கத்துல தோட்டங்கள் தான் இருக்கு. இந்த பில்டிங்ல தான் அவங்க தங்கி இருக்கிறது, வேலைக்குள்ள ஆளுங்க. இந்த இதான் புல்லு. இந்த புல் எப்படி இதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ரயில்வே ட்ராக்கு. இது வந்து தோமா அல்ஜந்திலேருந்து ரியாதுக்கு போகுது இந்த ட்ரெயின். வாரத்தில் ஒரு நாள் ட்ரெயின் இருக்குது. இதான் பாருங்கள், தண்ணி எவ்வளோ அழகாக வருது அப்படின்னு பாருங்கள். ஒரு மூலையிலேருந்து அடுத்த மூலை வரைக்கும் தண்ணி வரும். ஆனால் ஒரு சைடில் தண்ணி வந்து முடிஞ்ச அப்புறம் அதுக்கு அடுத்தமாக 2-3 பார்ட்டாக தனித்தனியாக வரும். பாருங்கள், அது எவ்வளோ ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். அன்பு நண்பர்களே, கடந்த வீடியோவில் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுட்டு வந்து கிறிஸ்பி போட்டிருக்கிறேன். அதில் வந்து ப்ரூஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ கபாபு போட்டேன். அப்புறமா வந்து இனி இருக்கிறது வந்து சுட்ட கோழியும் சோறும். அது ஒரு நாள் போடுறேன். அப்புறம் இந்த சுட்ட கோழிக்கு வந்து சோறும் வந்து மந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நாள் நான் போடுறேன். அதுக்கப்புறமா நம்ம தம்பி காட்வின் வந்து கேட்டிருந்தாப்புல, அதாவது பண்டைய காலங்களில் வந்து மக்கள் வந்து எப்படி போயிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பஸ் இல்லை, ட்ரெயின் இல்லை, எப்படி மக்கள் வந்து பிரயாணம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. அது வந்து முக்கியமாக ஒட்டகம், அதுக்கப்புறம் கழுதை, இது 2லேருந்து தான் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிற டைமில் இந்த மஜ்ராவில் வந்து ஒரு ஆடு குட்டி போட்டிருந்து பாருங்கள், பார்த்து ரசிங்க. பாய் பாய்.